Jesus. Thank you, Lord. 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 தெய்வமே நன்றி, தெய்வமே நன்றி அப்பா. தகப்பனே நன்றி ராஜா. வானாதி வானங்களுக்குள்ளாத எங்கள் அன்பின் தேவனே நன்றி அப்பா. எங்களோடு என்றென்று வருகிற எங்கள் தகப்பனே நன்றி ராஜா. நன்றி அப்பா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, ஆண்டவரே. அப்பா இதோ முழங்கால்கள் முழங்கட்டமில்லை ஆண்டவரே. ஆறாவது நாள் எங்களை காண கிருபை தந்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா. இந்த ஆறாவது நாளில் ஆண்டவரே, இந்த ஜெபம் முழுவதும் உடைய கரங்களோட கூட இருக்கட்டும் அப்பா. நீங்க மாத்திரம் பெருகணும்ப்பா. நாங்கள் சிறுகணும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டது போல தகப்பனே, நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து ராஜா, பொறுமையாய் எங்கள் வாழ்க்கையை நடத்தி தகப்பனே, எல்லாவற்றையும் நாங்கள் சகித்து கொண்டு ராஜா, எப்பேற்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் சகித்து கொண்டு ஆண்டவரே, எங்களுடைய வாக்கு தத்தங்களில் எல்லாம் உண்மையாயிருக்கு எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. நீங்கள் மனம் இறங்கி நாங்களும் ஒருவருக்கு மனம் இறங்குகிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட போவதற்காக நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை கேட்டு மண்ணுமாக மாத்திரம் இராதபடி ஆண்டவரே, அதை அப்படியே எங்கள் வாழ்க்கையில எடுத்து நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை தாருங்க தகப்பனே, கிருபை தாருங்க ராஜா. உங்க நாமம் உயரட்டும் அப்பா, உங்க நாமம் உயரட்டும் அப்பா, உங்க நாமம் உயரட்டும் அப்பா. நீங்க மகிமைப்படுவதற்கு ஆண்டவரே, இந்த 2026 வருடத்துல தகப்பனே, நாங்கள் உண்மையே நம்பி ஆண்டவரே, உமக்கு எது பிரியமோ அப்பா அதை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. அது ஒன்று மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா, அது ஒன்று மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. உமக்கு எது பிரியம் என்று நாங்கள் வரையறுக்கத்தக்கதாய் ஆண்டவரே, அந்த ஞானத்தை தாருங்க ராஜா, அந்த ஞானத்தை தாருங்க ராஜா, அந்த ஞானத்தை தாருங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த ஜிஎன்எல்சி சபையில வந்து ஆண்டவரே, இந்த முழங்கால்கள் முட்டங்கட்டும் என்ற ஜெபத்துல பங்கெடுத்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த 2026 வருடத்துல ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையிலே, எங்களுடைய இருதயத்திலே, எங்களுடைய குணாதிசயங்கள் ஆண்டவரே, பொறுமையும் இரக்கமும் ஆண்டவரே, சகிப்பு தன்மையும் ஆண்டவரே, வாக்கு தத்தங்களை இடைவிடாமல் பிடித்துக் கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தரப்போவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீங்கள் தகப்பனே, எங்கள் கிரியைகள் நிமித்தமாக ஆண்டவரே, நாங்கள் அப்பா ஆண்டவரே, உங்களிடத்துல நாங்கள் எங்கள் கிரியைகளை நடப்பிப்பதன் மூலமாக ஆண்டவரே, நீங்கள் எங்களிடத்துல கடன் பட்டு இருக்கீங்க என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா, கடன் பட்டு இருக்கீங்க என்று பார்த்தோம் ராஜா. ஒரு நாளும் தகப்பனே, இந்த உலகத்தில் உள்ள கடன்கள் எங்களை அமுக்காதபடி ராஜா, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை அமுக்கி விடாதபடி ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கிரியைகளை உமக்கென்று பிரியமானதாய் நடப்பித்து தகப்பனே, உமக்காக வாழ, உமக்கு கடன்பட நீங்க கிருபை தர போவதற்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு நொடி கூட வீணாடி போகாதபடி ஆண்டவரே, 2026 வருடத்தில் ஆண்டவரே, உமக்கேற்ற பிள்ளையார், உமக்கு பிரியமான பிள்ளையார், ஒருவருக்கே ஆண்டவரே, உன்னையே சார்ந்திருக்கிற பிள்ளையாய் நான் காணப்பட கிருபை தாருங்க ராஜா. உலகத்தை 2ஆம் பட்சமாக
வைத்து விட்டாண்டவரே, மாம்ச சிந்தைகளை இரண்டாவதாக வைத்து விட்டாண்டவரே. உம்மையே நான் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா, கிருபை தாருங்க ராஜா, கிருபை தாருங்க ஆண்டவரே. நீங்க அந்த கிருபையை ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு மீது இரக்கமாய் பொழிய பண்ண போவதற்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. விசுவாசிக்க ஏதுமில்லாத சாத்தியங்கள் இருந்த போதிலும் ஆண்டவரே, ஆபிரகாம் உம்மை விசுவாசித்தான் அல்லவா ஆண்டவா, உம்மை விசுவாசித்தான் அல்லவா ராஜா. அதே விசுவாசத்தை நாங்கள் பற்றி கொள்ள, அதே விசுவாசத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள, அதே விசுவாசத்தை எங்களிடத்திலே ஊற்றாக ஊற ஊற ஊறி 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 என்னுடைய ஜீவியத்தை பெருக்கெடுக்க நீங்க கிருபை தர போவதற்காக நன்றி 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 அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. நீங்க வாங்க தகப்பனே, நீங்க இந்த கடந்த ஆண்டவரே 5 நாட்கள் எங்களிடத்துல அபரீதமாக ஆசீர்வாடி இருக்கீங்க ராஜா. உடைய பிரசனத்தை உணராம ஒருவரும் இந்த இடத்துல போகலப்பா. இன்றைய தினமும் தகப்பனே அதே ஆசீர்வாடுகள் ஆண்டவரே இரட்டத்தனையாகப்பா அதிக மடங்காக ஆண்டவரே இந்த இடத்துல அக்கினி புறப்பட போவதற்காக நன்றி ராஜா. பிசாசானவன் சோர்வுகளை கொண்டு வராதபடி ஆண்டவரே, பிசாசானவன் சிந்தையிலே ஆண்டவரே குணாதிசயங்களிலே ஆண்டவரே அப்பா கனவீனப்படுத்தி விடாதபடி ஆண்டவரே புதிய சிந்தையை ஒவ்வொரு இடத்துல கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா, நன்றி. உங்க நாம மாத்திரம் உயரட்டுமே அப்பா, உங்க நாம மாத்திரம் உயரட்டும் ராஜா. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். வனாந்திரங்களை செழிப்பாக்குற தெய்வம் அல்லவா நீங்க அப்பா ஆண்டவரே. விடாய் தடங்கள்ல புல்களை முளைப்பிக்கப்படுகிற தேவன் அல்லவாப்பா. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு பந்தியை ஆட்டப்படுத்துகிற தேவன் அல்லவாப்பா. எந்த இடத்திலும் தலை குனிந்து விடாதபடி தலை தூக்கி நிற்க பண்ணுகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. உங்களிடத்துல நாங்கள் கிரீங்கிறோம் ஆண்டவரே, உங்களிடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உடைய பிரசனத்தை இங்க ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க 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 ராஜா. ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Lord. ராஜ்யம் வரணும் இயேசுவே, ராஜ்யம் வரணும், உங்க ராஜ்யம் வரணும் இயேசுவே, உங்க ராஜ்யம் வரணும். உடைந்த உள்ளங்களில் உம் ராஜ்யம் வரணும், தேடிடும் உள்ளங்களில் உம் ராஜ்யம் வரணும். உடைந்த உள்ளங்களில் உம் ராஜ்யம் வரணும், தேடிடும் உள்ளங்களில் உம் ராஜ்யம் வரணும். நீ வந்தால் கண்ணீரும் களிப்பாய் மாறிடும், வனாந்திரமும் விட்டாந்தரையும் செழிப்பாய் மாறிடும். நீ வந்தால் கண்ணீரும் களிப்பாய் மாறிடும், வனாந்திரமும் விட்டாந்தரையும் செழிப்பாய் மாறிடும். உங்க ராஜ்யம் வரணும். எல்லாரும் கை வச்சு கேட்போமா? அப்பா உங்க ராஜ்யம் வரட்டும் அப்பா, எங்க இருதயத்துல உங்க ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே, எங்க சிந்தையில உங்க ராஜ்யம் வரட்டும் அப்பா, எங்களுடைய இல்லத்துல உங்க ராஜ்யம் வரட்டும்
வந்தால் கண்ணீரும் களிப்பாய் மாறிடும். வனாந்திரமும் வெட்டாந்தரையும் செழிப்பாய் மாறிடும். மறுபடியும் சொல்லுவோம். ராஜ்யம் வரணும், ராஜ்யம் வரணும். உடைந்த உள்ளங்களில் உங்க ராஜ்யம் எங்க உள்ளங்கள் அப்பா தேடிடும் உள்ளங்கள். கரங்களை வைத்து ராஜா நீங்க வாங்க 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 வீட்டுல வாங்க அப்பா. எங்கள் சிந்தையில வாங்க ராஜா. உள்ளங்களில் உங்க ராஜ்யம் வரணும்பா. தேடிடும் உள்ளங்கள் ஆமென். உங்க ராஜ்யம் வரணும். Yes Lord. நீங்க வந்தா கண்ணீரும் களிப்பா சொல்லுவோம். பாவ பணியே இருந்து வந்தா ராஜா. எங்கள் கண்ணீர் எல்லாம் ராஜா களிப்பாய் மாறிடப்பா. ஆமென். நீ வந்தால் கண்ணீரும் களிப்பாய் மாறிடும். வனாந்திரமோ வெட்டாந்தரையோ செழிப்பாய் மாறிடும். உடைந்த உள்ளங்கள், உடைந்த உள்ள வாய்களை திறந்தப்பா. ராஜ்யம் வரணும். Yes Lord. தேடிடும் உள்ளங்களில் உங்க ராஜ்யம் வரணுமே. உடைந்த உள்ளங்களில் உங்க ராஜ்யம் வரணுமே. தேடிடும் உள்ளங்களில்
ராஜ்யம் வரணுமா இயேசுவே, உங்க ராஜ்யம் வரணும் தகப்பனே, உங்க ராஜ்யம் வரணும் இயேசுவே, உங்க ராஜ்யம் வாய்க்கிறது அப்பா, உங்க ராஜ்யம் வரட்டும் ராஜா, ஏதத்துல வரட்டும், ஏதத்துல வரட்டும் ஆண்டவரே, வாங்க 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 ஆண்டவரே, நீங்க எல்லாம் அநேக நேரத்தில் ஆண்டவரே நான் தவிக்கிறேன் ராஜா, என் காரியங்கள் நடைபெற ஆண்டவரே, என் சிந்தையில தவறான எண்ணங்கள் அப்பா, என் பேச்சில தவறான எண்ணங்கள் அப்பா, எனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வரலையே அப்பா, உங்க ராஜ்யம் வரட்டாப்பா, உங்க ராஜ்யம் வரட்டாப்பா, எங்க சிந்தையில வரட்டாப்பா, என் இருதயத்துல வரட்டாண்டவரே, உங்களே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே. எஸ் லார்ட், உங்க ராஜ்யப்பா, உங்களே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். எல்லாரும் கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே கைகளை தட்டி உடைய ராஜ்யமே இருக்கின்ற வந்ததற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த ஆறாவது நாளை ஆண்டவரே நான் காண செய்ததற்காக நன்றி ராஜா. நாலாவது நாள் நான் வரவேற்கிறேன்ப்பா, உங்களை நான் வரவேற்கிறேன் ராஜா. நீங்க வந்துட்டீங்கப்பா, நீங்க வந்துட்டீங்க ராஜா. எங்கள் ஒவ்வொருடைய இல்லத்தையும் ஆண்டவரே
விசுவாசிப்பதற்கு நம்புவதற்கு ஏதுமில்லாமல் இருந்தும் அவன் நம்பிக்கையோடு இருந்தான். நானும் உண்மையே நம்புகிறேன். இந்த 6வது நாள் ஆண்டவரே உண்மையே நம்பி உண்மையே உறுதியாய் பிடித்து ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆண்டவரே நான் திரும்பி செல்லுவது அக்கினி எங்கள் இடத்துல இட்டு எரித்த ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஆண்டவரே பற்றி எரியத்தக்க நீங்கள் கிருபை தர போவதற்காக நன்றி ராஜா. மறுபடியும் உண்மையே உமக்காக பிரியப்படுத்த உண்மையே பிரியப்படுத்த இந்த 2026ஆம் வருடத்தை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார் ராஜா. இந்த கரத்துல எனக்கு கொடுக்கிறப்பா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரமபிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். கடைசி பகுதியை யாராவது படிங்க. நாம் கிறிஸ்தவர்களாக ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் எல்லாம் செய்கிற ஒரு காரியம் தான் இந்த காரியம். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, மறுபடியும் சொல்லுமா, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மறுபடியும் திறக்கப்படும். ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு நம்ம முதல்ல வந்தவுடனே என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரே எனக்கு இதை தாருங்கப்பா, ஆண்டவரே நான் ரட்சிப்புக்குள்ளாக வந்துட்டேன் ராஜா, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு கொடுங்கப்பா, ஆண்டவரே எனக்கு வேலை இல்லப்பா, எனக்கு வேலையை தாருங்கப்பா, ஆண்டவரே எனக்கு சம்பள உயர்வை தாருங்கப்பா என்று ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கொண்டே இருப்போம்? ஆண்டவரிடத்துல தட்டி கொண்டே இருப்போம். உண்மையா இல்லையா சொல்லுங்க? ஆமென். யாரெல்லாம் தட்டல, என் வாழ்க்கையில் நான் தட்டவே இல்லை, தானா எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுங்களா? இல்லையா சொல்லுங்களேன்? அல்லேலூயா ஆமென். அப்படி சில பேர் இருக்காங்க. ஆமென் ஆமென். முதலாவதாக ஒரு கிறிஸ்தவனாய் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே, குழந்தையா இருந்தாலும் சரி, சின்ன வயதுல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் சரி, முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஏசப்பாட்ட கேளு, ஏசப்பா என்ன பண்ணுவாரு? தருவார். கேட்டால் கிடைக்கும், தட்டினால் கிடைக்கும். ஆமென். வேதாகமத்துல பாருங்க, அண்ணாவுடைய வாழ்க்கையில, அண்ணா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? அண்ணாவுடைய வாழ்க்கையில 1ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை படிக்கல, அவளும் அவங்க அதே தான் செய்யறான். எத்தனையோ வருடமா குழந்தை இல்ல, ஊரெல்லாம் அவளை கேலி செய்யறாங்க, எல்லாரும் அவளை மட்டம் தட்டுறாங்க, குழந்தை இல்லையே என்று ஏக்கம் அவளுக்கு பயங்கரமாக இருக்குது. அவ ஓடி போகிறான், ஆண்டவருடைய சன்னிதானத்துல போயிட்டு முழங்கால் படியிட்டு வெகு நேரம் என்ன பண்ணுகிறாளாம்? வெகு நேரம் என்ன பண்ணுகிறாளாம்? வெகு நேரம் 1:12 நினைக்கிறேன். யாரும் வெகு நேரம் அவள் என்ன பண்ணுகிறாள்? 1:12 வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஆமென். யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறான்? தட்டி ஆண்டவருக்கு விண்ணப்பம் பண்ணுகிறான். அடுத்த வசனத்தை போடுங்கப்பா. 13ஆம் வசனத்துல அதை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் பார்த்து என்ன சொல்லுகிறாங்க? இவள் வெறித்திருக்கிறாள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இதே சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனா அவனா என்ன பண்ணிக்கிறாங்க? வேதாகமத்தை தூக்கிட்டே போயிடுறாங்க, சர்ச்சுக்கு போயிடுறாங்க. ஆனா அவனா எங்க பண்றாங்க? ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு கிடைக்கலையே என்று அநேக நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில இதே மாதிரி சிச்சுவேஷன் வந்திருக்கலாம். அடுத்த வசனத்தை போடுங்கப்பா. 14ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். இதுவரைக்கும் நீ வெறுத்திருப்பாய். 15ல பாருங்க, அவர் சொல்றான், நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீயாப்பா, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, அதனால நான் வந்து தட்டுகிறேன். அவள் தட்ட 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 அவளுக்கு கிடைச்சதா இல்லையா? அந்த வசனத்தை படிங்க. அவளுக்கு கிடைத்த வசனத்தை 27ஆம் வசனம் படிங்க. 1 சாமுவேல் 1:27. ஆண்டவரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்டான், அவளுக்கு கிடைச்சது. ஆண்டவரிடத்துல கேட்டா அவளுக்கு கிடைத்தது. எல்லாரும் கண்களை மூடி நம்மளுடைய ஆரம்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில இதே மாதிரிதான்.
அநேக நேரம் தட்டிருப்போம் போய், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இதை கொடுங்கப்பா, என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க ராஜா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு திருமண வாழ்வை தாங்கப்பா, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாருங்க ராஜா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு வேலை உயர்வை தாருங்கப்பா. கம்பெனியா ஏறி என்ன பண்ணிருப்போம், ஆண்டவரே இந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைக்காதா, இந்த கம்பெனில ரெஸ்யூம் அனுப்புவா, எல்லா இடங்களிலும் நாம் தட்டினவர்களாக காணப்படுவோம். நாம் தட்டி இருந்தானா அந்த தட்டுதலுக்கு ஆண்டவர் கண்டிப்பா ஒரு நாள் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு கண்டிப்பாக அந்நாளுக்கு கிடைத்த அதே தட்டுதல் தான். ஆனா அநேக நேரம் பாருங்கள, தட்டும் பொழுது அநேக நேரம் நம்ம போய் கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்துறாரு. ஆனா சில நேரங்கள்ல கொடுக்கும் பொழுது நம்ம பின்வாங்கி மாத்திரம் போய்விடக்கூடாது. ஆமே ஆமே. ஐயோ கிடைத்து விட்டதே அவள் பின்வாங்கி போகல. அவள் என்ன பண்ணுகிறா, அவள் என்ன பொருத்தனை பண்ணினாலோ அதே போல சாம்பலை என்ன பண்ணிட்டான், மறுபடியும் கொண்டு வந்து ஆலயத்துல விட்டான். ஆமே. அந்த ஒரு பொருத்தனையிலே அவள் என்ன சொல்றாளோ அதை அப்படியே செய்கிறவளாக இருந்தாள். இன்னைக்கு ஒருவேளை நம்மளும் அநேக நேரங்கள்ல தட்டி தட்டி தட்டி, ஏசப்பா எனக்கு இது தாங்க ராஜா, ஏசப்பா எனக்கு இது கிடைக்கலையே ராஜா, ஏசப்பா இந்த ப்ரமோஷன் எனக்கு வேணுமே அப்பா, ஏசப்பா தொழிலை வர்த்திக்க பண்ணுங்கப்பா, ஏசப்பா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதை செய்யுங்கப்பா, ஏசப்பா கடன்களை எல்லாம் அடைங்க ராஜா என்று அநேக தட்டுதல் இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அன்னாலை போல நீ வெறித்து நீ பிதச்சு கொண்டு இருக்கிறாய் மகளே, உன் விண்ணப்பம் எனக்கு எட்டினது. ஆமென். கரகட்டுமாமா, உன் விண்ணப்பம் எனக்கு எட்டினது. கண்டிப்பாக அது நடக்கும். ஆமென் ஆமென் ஆமென். கண்ணின் மணி போல காப்பவர், துணையாக இருப்பவர், தோளின் மேலே சுமப்பவர், நீரொருவரை சொல்லுவோம். கண்ணின் மணி போல காப்பவர், துணையாக இருப்பவர், என் தோளின் மீது சுமப்பவர், நீரொருவரை அழைத்தவர் நீர்.
என்னை கரை சேர்ப்பீரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடிச்சீரே, என்னை கரை சேர்ப்பீரே. நான் தவறும் போது எனக்காய் தவிப்பவர் நீரே, நான் குழம்பும் போது குரல் கொடுப்பவரும் நீரே. நான் தவறும் போது எனக்காய் தவிப்பவர் ராஜா. நான் குழம்பும் போது குரல் கொடுப்பவரும் நீரே. கண்ணை மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், துணையாக இருப்பவர் நீர் ஒருவரே. கண்ணை மணி போல காப்பவர், துணையாக இருப்பவர், தோளின் மீது சுமப்பவர் நீர் ஒருவரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரப்பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. நம்ம ஆவலா கண்டுபிடிக்க போமா? அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரப்பிடித்தீரே, ராஜா. என்னை கரை சேர்ப்பீரே. நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் ஆமென். நான் கலங்கும் போது எனக்காய் கரைப்பவர் நீரே. ராஜா. நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரைப்பவர் நீரே. கண்ணை மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், துணையாக இருப்பவர் நீர் ஒருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், துணையாக இருப்பவர் நீர் ஒருவரே. அழைத்தவர் நீரே, அரவணைத்தீரே, கரம் பிடிச்சீரே, என்னை கரை சேர்ப்பீரே. இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்ததாக பிடிங்களா, மத்தேயு, அதே மத்தேயுல 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ஆமென். ஆமென். திறவுகோல்களை, உனக்கு தருவேன். திறவுகோல்களை. திறவுகோல்களை தருவேன். ஆமென். முதல்ல தட்டுனா கிடைக்கும். இப்போ அவர் கொடுத்துட்டார் கீய. நீ தட்ட வேணாம்ப்பா. உன் விசுவாசம் பெருகிருச்சு. நான் உன்னை பார்த்துட்டேன். நான் கீய உன் கையில கொடுத்துட்டேன். இது உன் கையில இருக்கு. ஆமென். ஆமென். நீ டிசைட் பண்ணணும். ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்ட, அப்பா கீ என் கையில இருக்கு. நான் எப்ப திறக்க, எப்ப பூட்ட, எந்த கம்பெனில போய் அப்ளை பண்ண, எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண, எப்போ போய் ப்ரமோஷனை கேட்க, நான் முதலாளியா இருந்து அநேகருக்கு என்ன பண்ண போறேன்? சம்பளம் கொடுக்கிற முதலாளியா இருப்பேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. நம்ம எங்க இருக்கோம்? இன்னும் தட்டிக்கொண்டே இருக்கோமா, இல்ல கீய வாங்கிட்டோம்? ஆராய்ச்சி பார்ப்போமா? ஆமென், ஆமென். திறவுகோல்களை வாங்கினவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்ன பண்ணிட்டா? அவளுக்கு தெரியும் ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சுட்டா. ஓடி போயிட்டா. கிட்ட போய் என்ன பண்ணிட்டா? நான் தொட்டா ஐ அம் ஹீல்ட். நான் தொட்டா எனக்கு என்ன பண்ணிடும்? கிடைச்சிடும். அவ்வளவுதான், என் கையில இருக்கு. 12 வருஷமா அவ பண்ணாத காரியத்தை அன்னைக்கு பண்ணிருக்கானா, என்னைக்கு பண்ணணும்ன்ற ஞானம் அவளுக்கு வந்திருக்கு. ஆமென். அதே திறவுகோல நீங்க போய் கட்டுறதுக்கு நிறைய பிரயாசப்பட்டிருப்பீங்க, நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பிரயாசப்பட்டு
கிடைக்குதேன்னு நீங்க பிரயாசப்பட்டதெல்லாம் போதும். நான் கொடுத்துட்டேன் உங்ககிட்ட கீ. நீ இப்ப என்ன பண்ண போற? எப்போ வேணுமோ நீ திறந்துக்கோ. நான் உங்ககிட்ட கொடுத்தானா நீ ஞானமா எப்ப திறக்கணுமோ அப்ப திற. தேவையில்லாத நேரங்களை திறந்து லாக் பண்ணிடாத. தயவு செஞ்சு திறக்கப்பட்ட கீ நடுவில் இதாச்சுன்னா ஃபுல்லா என்ன ஆயிடும்? டோரு லாக் ஆயிடும். நீ அப்படி யோசிச்சு செயல்படு என்று சொல்லி ஆண்டவர் இந்த திறவுகோலை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுவோமா? கண்ணில் முடியாப்பா, ஒருவேளை நான் தட்டிக்கொண்டே இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா இன்னும் நான் கேட்டுட்டு தான்ப்பா இருக்கேன். விசுவாசம் எனக்கு பெருகலப்பா. இன்னும் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேனா? இன்னைக்கு கேட்க போறாப்பா, எனக்கு திறவுகோள்களை தாங்கப்பா. ஒரு திறவுகோள் அவர் சொல்லல அந்த இடத்துல. பரலோக ராஜ்யத்தின் அனைத்து திறவுகோள்களையும் உனக்கு தருவேன். ஆமென், ஆமென். அது வேலையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், இல்ல சம்பள உயர்வா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம். எல்லா திறவுகோள்களையும் உன் கையில கொடுத்திருக்கிறேன். நீ ஆரம்பி. ஆமென். நீ ஆரம்பி. உன் கையில கொடுத்துட்ட. நீ திறந்திருப்பா. நீ திறந்துரு. சில நேரங்கள்ல மோசையோட வாழ்க்கையை பாருங்களேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எடுத்து கொடுத்துட்டாரு. நீ இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த போன்னு சொல்லிட்டாரு. அவன் என்ன சொல்றான்? கையில கொடுத்துட்டாரு கீ. அவன் என்ன சொல்றான்? ஐயோ ஏசப்பா, வேணாம்ப்பா, நானு திக்கு வாயும் மந்த நாவுமா இருக்கிறேன், வேண்டாம்னு சொன்னான். கடைசி அவனால கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடிஞ்சுதா? இல்ல. எனக்கு வேண்டாம் ராஜா, அந்த சந்தேகம் வேண்டாம்ப்பா. நான் இதுக்கு மேல என் கையில இருக்கிற திறவுகோலை பயன்படுத்தி உங்ககிட்ட நான் வரப்போறேன்னு சொல்லுவோமா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அப்பா எனக்கு அந்த திறவுகோலை தாங்க ராஜா. தட்டுனதெல்லாம் போது ராஜா. எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இது எனக்கு வேண்டாம். நான் பிரயாசப்பட்டு சோர்ந்து போனதெல்லாம் போதும்பா. எனக்கு நீங்க திறவுகோலை தாருங்க ராஜா. திறவுகோள்களை தாருங்க அப்பா. திறவுகோள்களை தாருங்க. என் கண்களை விட எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே, திறவுகோள்களை தாருங்க ராஜா. திறவுகோள்களை தாருங்க அப்பா. எல்லா விதமான திறவுகோள்களை எங்கள் பிள்ளைகளுக்கு தரப்போவதற்காக நன்றி ராஜா. நாங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துட மாட்டோம் அப்பா. நாங்கள் சோர்ந்து போய் அமிழ்ந்து விட மாட்டோம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே விசுவாசம் ஆண்டவரே எங்களுக்கும் தாருங்க ஆண்டவரே. எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருந்த ஆண்டவரே, நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் செயல்பட போவதற்காக நன்றி ராஜா. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ தட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. ஆமென். நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ தட்டினார் அதை இடிப்பவர் இல்லை. என் வாசலை அடைப்பவரே
வெளிப்படுத்துதல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். அதை ஒருவரும் மூட மாட்டான். கடைசியாக என்னது? ஒருவரும் மூட மாட்டான். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அதை ஒருவன் என்ன பண்ண மாட்டான். நீ தட்டவும் வேணாம், சாவியை வச்சு திறக்கவும் வேண்டாம். நான் எல்லாம் உனக்காக ரெடி பண்ணிட்டேன்ப்பா. You go and take it. ஆமென், ஆமென், ஆமென். நீ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நீ எதுவும் எடுக்க வேணாம்ப்பா. நீ இருக்கிற இடத்துல இரு, உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜாப் வரும். ஆமென். நீ இருக்கிற இடத்துல இரு, உன் பேங்க் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும்பா. நீ எங்க இருக்கியாரு, உன் ஆசீர்வாதம் அந்த இடத்துல வந்து சேரும். நீ பிரயாசப்பட வேண்டாம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அதை யாராலையும் பூட்டவே முடியாது. உனக்குன்னு கொடுத்துட்டேன் நான் ஆல்ரெடி. அந்த விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசம் இருக்குதா? யோசிச்சு பார்ப்போமாப்பா. எனக்கு அந்த திறந்த வாசலை நீங்க வச்சிருக்கீங்களா? இல்ல நான் இன்னும் அதே ஆதியில இருந்த அந்த கிறிஸ்தவ ரட்சிப்பு மாறியே இன்னும் தட்டிக்கொண்டே இருக்கிறேனா? வேண்டாம்ப்பா. எனக்கு நான் அடுத்த லெவலுக்கு போகணும். முன்னே எனக்கு திறவுகோலை தாருங்க. இல்ல திறந்த வாசலை எனக்கு வச்சிருக்கீங்க, திறந்த வாசலை எனக்கு தந்துருங்கப்பா. இதுக்காக நான் கஷ்டப்பட வேணாம். நோ ஹார்ட் ஒர்க். பிரயாசப்பட வேணாம், முட்டி மோத வேணாம். இந்த இடத்துல சில நேரம், அநேக நேரம் இந்த திறந்த வாசலை எப்படி கிடைக்கும்னா, யோபுவோட வாழ்க்கை எடுக்கல. அநேக கஷ்டங்கள். ஒரு வசனத்துல யோபு சொல்லுகிறாரு, ஐயோ ஆண்டவருடைய அந்த அன்பை நான் ருசிக்காம போயிட்டேனேன்னு ஒரு இடத்துல சொல்லுறாரு. அப்ப நான் யோசிப்பதே, என்ன மனுஷன் ஆயிவன், கொஞ்சம் கூட இவனுக்கு அந்த ஒரு உணர்வே இருக்கா? இவ்வளோ இழந்துட்டானே, இவ்வளோ வியாதி, இப்படி அரிக்கிறானே, எப்படி வாயில இந்த வார்த்தை வரும்? ஆனா அந்த வார்த்தை வருகிற அளவுக்கு உன்னிடத்துல விசுவாசம் எப்போ பெருகுதோ அப்பதான் இந்த திறந்த வாசல். ஆமென், 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 ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை எடுத்து படிங்களே. யோபு 42ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாம் முடிச்சு கடைசி எத்தனை வருஷம் உயிரோட இருந்தான் யோபு? 140 வருஷம். எல்லாமே கிடைச்சிருந்தாப்புல, எல்லாமே கிடைச்சிருந்தது. அவனுக்கு எதெல்லாம் போச்சோ எல்லாம் டபுள் மடங்கு. கிட்டத்தட்ட சொல்லப்படுது 7 நாட்கள் கூடியே உட்கார்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவனை குத்தி 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 அவனை பேசிக்கொண்டே இருந்தாங்க. அந்த 7 நாட்களும் அனுசரிச்சு அவன் அமைதியாக காத்து கொண்டிருந்தனாலதான் கடைசியாக அவனால் இந்த திறந்த வாசலை சுதந்திரிக்க முடியும். ஆமென், ஆமென். ஒரு போதகர் இப்படியாக சொல்லுகிறாரு, நீ அநேக நேரத்துல என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? ஏசப்பா நான் வந்துட்டேன் ராஜா, விசுவாசத்தோட நான் இருக்கிற ராஜான்னு சொல்லிட்டு ஆண்டவர் திறந்த வாசலை உனக்கு கொடுத்துடுறாரு. நீ உள்ள போயிடுற, வாங்கிடுற. கொஞ்ச நாள் ஆனாலும் ஒரு சோல் வந்தா நம்ம திரும்பி என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போய் விழுந்து விடுறோம். ஆனா அவர் சொல்லுகிறாரு, நீ கஷ்டப்பட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நீ தாழ்மையா போக முடியுமோ நீ போ. 7 வருஷம் நீ கஷ்டப்படு, 8வது வருஷம் உனக்கு இல்லைன்னா என்ன கேளுங்கிறார். ஆமென். ஆண்டவர் 7 வருஷம் நான் காத்திருந்தேன், 8வது வருஷம் எனக்கு அப்படியே கிடைச்சது. எத்தனை சரணாலும் என்ன பண்ணணுமா? சகித்து கொண்டு நீ தாழ்மையோடு நீ போ. அந்த இடத்துல உன்னை நிலைநிற்க பண்ணணும்னா நிலைநிற்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்களேன். பவுலுடைய வாழ்க்கையில பவுல் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷித்த அந்த இன்சிடென்ட், அந்த பாம்போட இன்சிடென்ட்டை படிங்களேன். அவனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்த வாரத்துல கூட 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் லிஸ்ட் போட்டு அந்த இடத்துல இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு இடத்துல வந்து இறங்குறாரு. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் பவுல் சில விரைவுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அவனோடு
ஆமென். அந்நியர் கண்ணன் என்ன சொல்றாங்க பாருங்க, அவனை இந்த மனுஷன் கொலைப்பாருங்க. சந்தேகமே இல்லை. ஆமென். இவன் சமுத்திரத்துக்கு தப்புவந்தும் பழியானது இவனை பிழைக்கப்பட்டதில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். அதே மனுஷர்கள் அடுத்த 6ஆம் வசனத்துல சொல்லப்படுது பாருங்களேன். அவனுக்கு வீட்டுக்கென்று அல்லது அவன் சடதியாய் இவனுக்கு சாமானியத்தை அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்துக் கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராமலை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டான். ஆமென். கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா. திறந்த வாசல் நம்ம சுதந்திரிக்கணும்னா இதே போல பவுல் பட்ட அடிகளை போல அநேக அடிகள் நம்மளும் போடணும். ஆமென், ஆமென். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கடைசி ஒரு 5 நிமிடம் தான் இருக்கு. முழங்கால் படிடுவோம். இல்ல நிக்கிறவங்க நில்லுங்க. முழங்கால் படிட்டாப்பா, நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நீ சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. நான் இன்னும் தட்டி கொண்டே இருந்தேன்னா நான் அடுத்த லெவல் போறப்பா. எனக்கு இப்படி திறவுகோள்களை தாருங்க ராஜா, திறவுகோள்களை தாருங்கப்பா. இல்ல திறவுகோள்களை சுதந்திரித்தீங்கன்னா ஆண்டவரே போதும் ராஜா, கொட்டி 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 இருந்தது போதும் அப்பா, நான் இன்னும் தாழ்மையா இருக்க எனக்கு கற்று தாருங்க ராஜா. எனக்கு வேண்டியது திறந்த வாசல் அப்பா, எனக்கு அந்த திறந்த வாசலை தாருங்க என்று கேட்போமா. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரே எனக்கு அந்த திறந்த வாசலை தாருங்க. அதே படியில நம்ம இருக்க கூடாது. ஆராய்ங்க ஆராய்ங்க, உங்க சிந்தையில நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் இன்னும் தட்டி கொண்டே இருக்கிறேனா இல்ல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நடக்குதா? ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறாரா? இல்ல நான் போய் கேட்ட உடனே எனக்கு கிடைச்சிருதா? நான் திறவுகோலை யூஸ் பண்ண உடனே எனக்கு கிடைச்சிருதா? நான் வேலைக்கு இந்த இடத்துல போய் நான் கேட்ட உடனே கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்க 2வது இடத்துல இருக்கீங்க. திறவுகோல்களை உலகத்துல கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அப்படின்னா நீங்க கேட்க போறீங்க, அப்பா நான் 3வது இடத்துக்கு போறேன் ராஜா, எனக்கு திறந்த வாசலை தாருங்க அப்பா, நீ எனக்கு திறந்த வாசலை தாருங்க ஆண்டவரே. அப்பா நீங்க தந்துட்டீங்கன்னா நான் ஆண்டவரே நான் அமைதியா இருப்பேன். உன் விசுவாசத்தை யோபுவை போல நான் விட்டுட மாட்டேன் ராஜா. அப்படியே குட்டியே இருந்து 8 நாளாலும் பரவாயில்ல உங்களோடய கூட இருப்பாப்பா. கடைசி வரைக்கும் உடைய நாமத்தின் மகிமைக்காக நான் இருப்பேன் ராஜா. நான் அமைதியா இருப்பேன்ப்பா. நீங்க அதை எடுத்து தாருங்க. நானும் சாட்சி சொல்லணும்ப்பா யோபுவை போல. நீங்க செய்வீ, நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. ஒரே ஒரு இன்சிடென்ட்டை மாத்திரம் சொல்ல விரும்புறேன். கடந்த ஒரு 1-2 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு பிரதர் இதை சொன்னார். அவர் இந்த சாட்சியை கேட்டேன் என்று சொன்னாங்க. அதை வீட்டில் கூட நான் சொல்லிக் கொண்டு இருந்தேன். அகஸ்டின் சிவகுமார் அவர்கள் ஊழியம் செய்கிற அந்த பீகார் இடத்துல அவங்க கிட்ட நிறைய வேலை செய்கிறவர்கள் அநேகர் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்ல நர்சஸ், டாக்டர்ஸ். கிட்டத்தட்ட மாதம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சம்பளம் கொடுப்பது 2 கோடியாம். ஒவ்வொரு நபர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து 2 கோடி அவர் சம்பளம் கொடுக்கணுமா. ஆனா ஒரு மாதம் அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தது வெறும் 40 லட்சம், வெறும் 40 லட்சம். அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அட்மின் கால் பண்ணி சொல்றாங்க, ஐயா வெறும் 40 lakhs தான் இருக்கு, ஆனா நமக்கு தேவையானது எத்தனை? 2 கோடி ஐயா, 2 கோடி, ஆனா வெறும் 40 lakhs தான் இருக்கு என்று சொன்னாங்களாம். தேதி வந்து விட்டது. 31 தேதிக்குள்ள சம்பளத்தை போடணும். அவர் ஒண்ணுமே பண்ணலை, அமைதியா இருந்தாராம். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் இங்க ஸ்பான்சர்ஸை கேட்போமா, இங்க கேட்போமா, இங்க கேட்போமான்னு அவரை நெருக்கினார்களாம். அவர் அமைதியா இருந்தாராம். சம்பளம் போட வேண்டிய நாள் வந்தது. திடீரென்று அவர் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்துதான், 2 crores credited. ஆமென். கரங்களை தட்டுவோமா. 2 கோடி உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருக்குன்னு அவர் உடனடியாக அதை ஃபார்வர்ட் பண்ணி இது என்ன யாருன்னு செக் பண்ணுங்கன்னு கேட்டாராம். அப்ப அவங்க சொன்னாங்களாம், அதை யாருன்னு செக் பண்ணும்போது நாகர்கோயில்ல ஒரு வயசான ஒருவர் ரொம்ப வருஷமா தன்னுடைய ரிட்டையர்டு பணத்தை அப்படியே வச்சிருந்தாரு. எல்லா பணங்களையும் வைத்து இவர் யாரு இவருடைய ஊழியத்திற்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தாராம். இன்னைக்குதான் அவருக்கு இவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சு, உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ், அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சோட அவர் வச்சிருந்த காசெல்லாம் அப்படியே எடுத்து கொண்டு போய் பேங்க்ல போட்டு 2 கோடி உங்களுக்கு கொடுத்திருக்காருங்க. கரங்களை தட்டுவோமா. ஒன்றும் செய்யலைங்க, பிரயாசப்படலைங்க, ஐயோ தேவையான அழகுங்க.
சொந்தக்காரங்கள்ட்ட கையேந்தலப்பா. ஆண்டவர் இடத்துல கேட்டு அமைதியா உட்கார்ந்து ஆண்டவர் அவருக்காக யுத்தம் செய்தார். யோபு சொன்னது போல தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். வாயில திறந்து சொல்லுவோமே, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீ நீ வல்லவர். சொல்லுமா, தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். சொல்லுவோம், தேவரீ
வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கதவுகளை எல்லாம் திறப்பதற்கான அந்த சாவியை எங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளில் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனை நாட்கள் அடைபட்டிருந்த வாசல்கள் அனைத்தையும் கர்த்தர் இந்த நாட்களில் திறந்துள்ளதற்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மா, திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், விசுவாச பிள்ளைகளுக்கும் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். Let us receive from you, Lord. நாங்கள் உம்மிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. யோபு உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து பொறுத்திருந்து பெற்றுக்கொண்டதை போல நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே காத்திருந்து பொறுத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்க அனுக்கிரகம் பாராட்டும்படியாக செபிக்கிறோம். அதனால பெற்றுக்கொண்டதை போல நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. யோபு பெற்றுக்கொண்டதை போல நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒருவரு கூட ஆண்டவரே பெற்றுக்கொள்ளாத நிலைமையில செல்லாதபடிக்கு என் தேவாவியானவர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் தட்டத்தக்கதாக, ஒவ்வொருவரும் திறக்கத்தக்கதாக, ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ரிசீவ் பண்ணிக் கொள்ளத்தக்கதாக தேவன் நீங்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்த்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும்